அதனால் இந்த சினாரியோஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம தன்னிச்சையாக செயல்படலாம், ஆனால் தெரிவிச்சுட்டு செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ தானே நாங்களும் அலர்ட்டாக இருப்போம். சரி, இங்கே நம்ம பெண்கள் அமைப்பு போயிருக்காங்க, நம்ம இந்த மாவட்ட செயலாளர் இந்த இடத்துக்கு. இப்போ நீங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஒரு மனு கொடுக்க போகிறீங்க. ஐயா, எங்கள் ஊரில் இந்த டாஸ்மாக் இங்கே இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல, நான் இந்த ஏரியா பெண்களுக்காக நான் பேசுகிறேன், கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுக்க வச்சு உங்களோட லெட்டர் சொல்லிட்டு போனீங்கன்னா நாங்களும் வந்து அலர்ட்டாக இருப்போம். அந்த ஏரியாவில் நம்மளால் போயிருக்காங்க, அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? உங்கள் கூட இருக்கவங்களை விடுங்க, நாங்கள் பின்னாடி கவனிக்கணும் இல்லையா? அப்போ எங்களுக்கு தெரிஞ்சால் தானே நாங்கள் இருக்கோம். ஸோ எதை செய்தாலும் யோசிச்சுட்டு உங்கள் யோசனையை பகிர்ந்துக்கோங்க. இப்படி இருக்குது, இதை நான் இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். புகார் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய ஒப்புதலோடு அவங்க கைப்பட எழுதுதெல்லாம் நம்ம எழுதி தரலாம், அது அடுத்த கதை. அவங்களையே எழுத சொல்லுங்க, கூடுமான வரைக்கும். கையெழுத்து கூட உங்களுடையதாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் தெளிவாக இருக்கும். அவங்களே எழுதி கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத எழுதி தர சொல்லுங்கள். அதை வந்து நீங்கள் உங்கள் மாநில செயலாளருக்கும் தரலாம், இல்லை நேரடியாக பொது செயலாளராக இருக்க என்னோட இதுக்கும் 2 அட்ரஸ் போட்டும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் தான் அதை வந்து நடத்தணும். இதை வந்து ஹெச்ஆர்ஓ நடத்த போதா அந்த வழக்கை, இல்லை தனிப்பட்ட முறையில் நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முடிவு செய்யணும். இல்லை நம்ம வெறும் கவுன்சிலிங்லேயே அதை முடிக்க போகிறோமா, அது போன்ற சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பொதுக்குழு உறுப்பினர்களோட கலந்து ஆலோசிச்சு. பொதுநல வழக்கு அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட ஃபீஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி. பொதுநல வழக்குக்கு ஏமா ஃபீஸ் தெரியாது. பொதுநல வழக்குனாக்கா இப்போ நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும். பொதுநல வழக்கு போடணும்னா இப்போ தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறது, இந்த போக்சோ சட்டத்தையே எடுத்துக்கோம். ஏன்னா இப்போ தெரிஞ்சதே பேசுவோம். பாலியல் வழக்குகள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. போக்சோ சட்டத்தில் அடைச்சி கொண்டு போய் உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அவர் வருவார் போவார், ஜெயிலில் வந்து கூப்பிட்டு போவாங்க. தீர்ப்பு என்ன அப்படின்னும்பொழுது ஒரு சிலரை வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போனாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தோம். தூக்கு தண்டனைன்னு ஒரு விஷயம் இல்லாமே இருந்தது, மரண தண்டனைன்னு இல்லாமல் இருந்தது. இப்போ அதுவும் வந்து கொடுக்குற சூழ்நிலை அளவு போயிடுது. அப்போது பொதுநல வழக்கை பதிவு செய்யும் பொழுது இந்த வழக்கு முடிவு பெறணும். ஒரு காரியம் வந்து முடிவு பெறணும், இது நடக்கணும் எங்களுக்கு, நாங்கள் அதனால கேட்கிறோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போகணும். இது எல்லாத்துக்கும் பொதுநல வழக்கு போட்ட முடியாது. அதனால தான் துணைத் தலைவரை கேட்கணும்னு. இன்னொரு விஷயம், துணைத் தலைவர் காவல்துறையை சேர்ந்தவர், காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்றவர். ரொம்ப ஒரு விருப்பமான ஒரு விஷயத்தோட வந்து இந்த அமைப்பில் வந்து அவர் இருக்காங்க. விருப்ப ஓய்வு வாங்கிட்டாரு. மொத்தத்தில் ஓய்வு தானே என்னங்க சார்? ஓய்வு பெற்ற அவர் வந்து ஒரு தொலைக்காட்சியை கூட நடத்திட்டு வர்றாரு. 1S அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் சார், செய்தி துறையை வந்து அவர் நடத்திட்டு வர்றாரு. ஸோ மிக நல்ல சமூக அக்கறையோடு கூடிய நபர்கள் தான் இங்கே பொதுக்குழு இருக்காங்க. அதனால யார் இருக்காங்கன்னு தெரியலையே, சொன்னால் செய்வாங்களா, அதெல்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். சமயத்துக்கு தேவைப்பட்டால் என்னையே கூட கூப்பிடுவேன், நானே விட்டுவேன். வேறு வழி இல்லைன்னா நானே வருவேன், புரியுதுங்களா? அதனால் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். 15 அமைப்பு இருக்குல்ல, 15 அமைப்பு பார்த்தீங்கன்னா இளைஞர் குழு இருக்குது, பெண்கள் குழு இருக்குது, அட்வொகேட் குழு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் எது தேவைப்பட்டாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் பகுதியில் தான் இருக்காங்க அவங்களும், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்காங்க. நீங்கள் இப்போ பெண்களுக்கு அமைப்பில் மாவட்டத்தில் இருக்கீங்க.